காத்திருப்பு முடிஞ்சது. நாம ஆரம்பிக்கலாம். ஏஐகேஸ் வெல்கம் டு சொன்ன பத்தம் முடிச்சாங்க. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சீசன் 5ல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம வேக்கணும் நம்ம வெளில வந்து தேடி வராங்க சொல்லிட்டு அந்த சீனை வந்து காட்டியிருக்காங்க டேரெக்டாக. அதாவது ஒரு சில விஷயங்களை இல்லை சூப்பராக ஃபயர் எஃபெக்ட்டில் நம்ம காட்டியிருக்காங்க. இந்த சீன் எப்படின்னா, இப்போ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் போல் தரமாக பண்ணியிருக்காங்க இந்த 5 மினிட்ஸ் வீடியோவே. ஸ்டார்டிங்கே வெளில காட்டுறாங்க. வெளில பார்த்தீங்கன்னா நம்ம வேக்கனாக இருக்கிற நகரத்தில் இருக்கிற அதாவது இந்த சீன் பார்த்தீங்கன்னா 1983 நடக்கிற காட்சி தான் இப்போ நம்ம காட்டுறாங்க. நம்ம வில் வந்து ஃபஸ்ட்டு அப்ஸ் அண்ட் டவுனில் போகும்போது அவர் எங்கே போனார் எங்கே வந்தாரு சொல்லியிருந்த சீன் நம்ம காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்திருக்காரு. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வீடு மாதிரி கட்டி வந்துட்டு இருக்காரு போல. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாசலே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ டப்புன்னு அந்த டெமோக்ராட் உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவார் வீடு பார்த்தீங்கன்னா அவர் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஷூட் பண்ணிட்டு அங்கே நம்ம வீல் பார்த்தா ஓட ஆரம்பிப்பார். ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ டப்புன்னு பார்த்தா அங்கே இடமே ஒரு பனிமூட்டமாக இருக்கும். டப்புன்னு அவர் என்ன பண்ணுவார் அங்கே ஒரு மரத்தில் ஏறுவார். அதாவது மரத்தில் செடி கிடி எதுவும் இருக்காது, வெறும் காம்பு தான் இருக்கும். ஸோ அதில் ஏறி மேலே போயிடுவார். அந்த டைம் டெமோக்ராட் பார்த்தீங்கன்னா நம்ம வெளில தேடி வந்து அங்கங்கே பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வில்லு வந்து பயந்து மேலே இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட் பார்த்தீங்கன்னா நம்ம வில்ல வந்து மேலே நோட் பண்ணிட்டு நம்ம வில்லு பிடிக்குது அந்த மரத்து மேலே நம்ம டெமோக்ராட் போயிடுது. அந்த டைமில் நம்ம வில்லு வந்து அங்கேன்னு பக்கத்து மரத்துக்கு ஜம்ப் பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணும்போது கை ஸ்லிப் ஆகி அந்த மரத்துலேருந்து மேலே இருந்து ஒரு பேக் வந்து ஒரு கலையில மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த பேக் வந்து அப்படியே அந்த இருக்காரு. அப்படியே ஒரு ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே வந்துடுறாரு. நம்ம வில்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ராட் வலிச்சுன்னு போய் எங்கே வந்து ஒரு புகையில போடுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேக்கனாவை காட்டுறாங்க. ஸோ வேக்கனா பார்த்தீங்கன்னா பாதி மனுஷன் உருவத்திலேருந்து வேக்கனா மாறின சீனை நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம வேக்கனா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. பார்த்து இருந்தது போதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு நம்ம வேக்கனா என்ன பண்ணாங்க நம்ம வில்லுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து வாய் மூலியமாக ஏதோ ஒன்று செலுத்துது. நம்ம வந்து அப்பில் வந்துன்னா அப்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் வந்து நம்ம வில்லு பார்த்தீங்கன்னா அவரோட கண் வந்து ஒரு விஷயத்தை ஏதோ காட்டும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வில்ல வந்து இந்த இடத்துல ஏதோ பண்ணுற மூலியமாக நமக்கு வந்து வில்லு வந்து டாப்பில் வந்து ஒரு விதமான ஒரு சிந்தனைகளாக வரும் பார்த்தீங்கன்னா கனவுகள். ஸோ அது இதனால தான் நம்ம அந்த மாதிரி கனவுகள் வந்து வருது போல். ஸோ அவர் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு ஸோ அந்த டெமோக்ராட்டை ஷூட் பண்ணிட்டு அவர் அங்கேன்னு ஓட ஆரம்பிப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும்போது அவர் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சில கதைகள் ஆரம்பிக்கும். அதேமாதிரி நமக்கு இந்த சீரிஸ் வரும்போது பக்காவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோ விற்று பயங்கரமாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு. இந்த 5 மினிட்ஸ் வீடியோவே தரமாக இருக்குது. எப்போ நமக்கு இந்த சீரிஸ் வந்து வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு. ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி எபிசோடு வந்து தேட்டரில் வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். வருமானு நமக்கு தெரியல. மேபி எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1லேருந்து நமக்கு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சீரிஸை பார்த்தாலும் தெரியுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி காட்டுறாங்கன்னா நம்ம சீசன் 1லேயே வேக்கனா வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு. அதாவது நமக்கு இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வில்ல வந்து சின்ன வீட்டில் தான் காட்டுறாங்க. அப்போ வில்லு வந்து ஸ்டார்டிங்லேயே காணாம போயிடாரு. அவர் காணாம போய் டேரெக்டாக அந்த வேக்கனா இடத்துல தான் வராரு. அப்பயே வேக்கனா இருந்திருக்கு. அந்த இந்த வருஷத்தோட கடைசி 2 மாதம் பார்த்தீங்கன்னா தரமான நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொடுக்குது. இந்த 2 சீசன் கொடுக்க போகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ரெக்கார்டை வந்து அடிக்க போகுது நான் நினைக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. யாரும் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 வந்து சீசன் 4 பார்க்கல. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு சீசன் 5 ஸ்டோரி வந்து ஈஸியாக புரியும். உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து சின்ன பசங்க ஸ்டோரி தான். உண்மையாக ஒரு ஹாரர் ஸ்டோரி அண்ட் த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அது. சீசன் 1லேருந்து பார்க்க ஆரம்பிக்கும். உண்மையாக சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப இங்கிலீஷில் தான் பார்த்தேன். இப்போ தமிழ் டப்லேயே விட்டுருக்காங்க. ஸோ யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அழகாக தமிழில் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சீ யூ சூன் பை ஃப்ரெண்ட்ஸ்.